இந்த ப்ராப்ளம் பாருங்க. The scale of a map is given as 1:3 crore. Two cities are 4 centimeter apart on the map. Find the actual distance between them. ஒரு வரைபடத்தின் அளவு 1:3 கோடி என வழங்கப்படுகிறது. வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4 சென்டிமீட்டர் எனில் உண்மையில் அவ்விரு நகரங்களுக்கு இடையில் உள்ள தொலைவை காண் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேப் இருக்கு அப்படின்னா அதுல மேப்ல வந்து ஒரு யூனிட் இந்த மாதிரி எக்ஸ் ஒய்னு இருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இந்த மாதிரி ஒரு வரைபடம் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த மாதிரி ஒரு வரைபடம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டை வந்து 3 கோடி எடுக்கிறாங்க. அதான் அந்த 1:3 crore அப்படிங்கிறதுக்கான மீனிங். இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. மேப்ல உள்ளது பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு. அந்த 3 crore வந்து கண்டிப்பா வந்து சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். இதை நம்ம கிலோமீட்டரா மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் கிடைக்கும். அப்போ மேப்ல வந்து ஒரு யூனிட் ஒரு சென்டிமீட்டர் வந்து மேப் அடிப்படையில 300 கிலோமீட்டர் வந்து கணக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்னொரு நகரங்களுக்கு இடையே தொலைவு பாத்தீங்கன்னா மேப்ல வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ உண்மையிலேயே அந்த இரு நகரங்களுக்கு இடையே தொலைவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4 × 300 4 × 300 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1200 கிலோமீட்டர் கிடைக்கும். இதுதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் B ல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இது டிஎன்பிஎஸ்சியில முன்னாடி கேட்ட ஒரு ப்ராப்ளம். புரியல அப்படின்னா இன்னொருக்கா திருப்பி பாருங்க, கண்டிப்பா புரியும். தேங்க்யூ.